எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கான்ஃபர்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா WPC ஷீட்டை வச்சு எப்படி WPC டோர் எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன டூல்ஸ் ரெக்வயர் பண்ணுறேன், அது எப்படி செய்யணுன்றது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா வீடியோட அவுட்புட் காமிச்சிடுறேன். இதாக பார்த்தீங்கன்னா அந்த WPC ஷீட்டில் ஃபுல்லாக செஞ்ச டோரு. பட் ஆனால் இது வந்து என்னென்னா அசம்பிள் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து ஆர்ச் கட்டிங், அந்த குறுக்கு, அடுத்து அந்த சைடில் வர டிசைன் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஷாப்பில் தான் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த டிசைன்ஸு, இந்த ஆர்ச் கட்டு, இது எப்படி பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா WPC ஷீட்டு. WPC ஷீட் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக சூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் அந்தமாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 கூட ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3500 இல்லை 4000 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து WPC ஷீட்டோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியில் வாங்கினோன்னா பிளேவுட் பெண்ட் ஆகும். பட் இதே நீங்கள் வந்து ஹை காஸ்ட் ஒரு 5000 இல்லை 6000 வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகுது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வாங்கிக்கிற ஷீட் வந்து 3800 ருபீஸ். ஏன்னா கிளைண்ட் வந்து அவ்வளோதான் வந்து அவங்க பட்ஜெட் கொடுத்தாங்க. அதனால் வந்து அப்படின்னா அதுக்குள்ளே தான் நான் அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். WPC ஷீட்டு, பிளைனர் மிஷினு, சா மிஷினு, ரவுட்ரு மிஷினு, ஜிக்ஸாக் ஹேண்ட் கட்டிங் மிஷினு, அதுக்கடுத்து வந்து தரன டிசைன் பீட். அது வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் அதுவும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா WPC ஷீட்டோட கட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங், அதாவது டோர் சைஸ் ஒன்று கட் பண்ணோம். அடுத்து ஃப்ரேம், அவுட்ரு ஃப்ரேமுக்கான டிசைனை கட் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து ஃபுல் டோர் சைஸ் வந்து ஒன்று தனியாக கிட்டத்தட்ட வந்து 4 டோர் செஞ்சோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் தான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x4 ஷீட் எடுத்து என்ன பண்ண போனால் இந்த ஃப்ரேம், அவுட்ரு ஃப்ரேம் பண்ண தெரியுமா, அதுக்கு தேவையான சைஸை வந்து வச்சு என்ன பண்ணால் அதே ஷீட்டில் வந்து கட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த ஷீட்டு மேலே தான் என்ன பண்ண போனால் அந்த ஃப்ரேமோட சைடு பீஸ் வருது தெரியுமா, ஒதுக்குறது தெரியுமா, அந்த பீஸ் எடுத்து இது மேலே வச்சு தான் நம்ம என்ன பண்ணால் டிசைன் பண்ணி அடிக்க போகிறோம். ஆனால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் வந்து நம்ம கட் பண்ணோம். 2 பீஸ் வந்து 2 கிராஸுக்கு வருது. இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் வரும் இந்த டோருக்கு. அதேமாரி இந்த ஆர்ச் டிசைன் எப்படி கட் பண்ணுற இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து இதே வீடியோவில் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷம். எப்போவுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷத்தும் இல்லை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டோர் செய்கிறனால என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துனா. ஆனால் இப்போ நான் கட் பண்ணிய டோர் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்க்கு வர டோர் தான் இப்போதைக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரூமுக்கு வர டோர் 2 கட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அது வந்து என்னென்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறனால வந்து என்ன பண்ணால் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோர் மட்டும் என்ன சைஸ் வருதோ அந்த சைஸ்க்கு வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த குறுகு கட் பண்ண தெரியுமா, வேஸ்ட் பீஸ்னு சொல்ல முடியாது, தனியாக எடுத்து வச்சு தெரியுமா, அந்த டிசைனில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச் பீஸ் இருக்கணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு கிட்டத்தட்ட 4 டோரு. அதுக்கு வந்து சைட் பீஸ் வந்து இதிலே இந்த ப்ளைவுட்டில் எதை கட் பண்ணி எடுத்தோன்னா அதை வந்து சைட் பீஸாக வச்சுருக்கேன். ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் அவுட்டர் ஃப்ரேம் பண்ண போகிறேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் எப்படி கட் பண்ணுறது, அது மார்க்கிங் கொஷன்லாம் வந்து மோஸ்ட்லி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போனால் என்ன பண்ணிட்டேன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுற போகிறோம் பார்த்திங்கன்னா வுட்டு ஆல்ரெடி கட் பண்ண வுட்டு எடுத்தாச்சு. அதில் வந்து சென்டராக மார்க் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைனுக்கு தனியாக டெம்ப்ளேட் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம டோர் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற நம்ம டெம்ப்ளேட் தனியாக வரைஞ்சி அந்த டெம்ப்ளேட் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த WPC ஷீட் தெரியுமா, அந்த ஷீட்டில் வச்சு மார்க் பண்ணோம். ஏன்னா மார்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுனா கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் பொசிஷனை வந்து நம்மளால் கட் பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோருக்கு வந்து ஒவ்வொரு ஆர்ச் டிசைன் வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோருக்கு ஏற்ற மாரி வந்து டெம்ப்ளேட்டை நம்ம வந்து மாற்றினே இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டோரு இப்போ நான் காட்டப்படுற டோருக்கான டெம்ப்ளேட் வந்து இதுதான். டெம்ப்ளேட் எல்லாம் மார்க் பண்ணி முடிச்சோடனே ஆக்சுவலாக என்னோடய ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷினுக்காகவே நான் செப்பரேட்டாக ஒரு டேபிள் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அந்த டேபிள் அதாவது நான் செய்யலப்பா, இதெல்லாம் எங்கள் அப்பா தான் செஞ்சுன்னுக்கிறாரு. அந்த செஞ்சு வச்ச டேபிள் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் டிசைனு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா அதோட அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6 ஆர்ச் பீஸ் கட் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 4 டோரு, அதில் 6 ஆர்ச் பீஸ். ஒன்றுத்தில் வந்து மட்டும் டாப் அண்ட் பாட்டம் வருது. மீதி வந்து 2 டோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வருது. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் கட் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்ரு டிசைன்.
இந்த ரவுட்டர் டிசைன் வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆச்சு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எடுத்துன்னு போய் அப்படியே அந்த டோர் ஃப்ரேம் மேலே அட்டாச் பண்ணால் வந்து கொஞ்சம் லுக்காகவே இருக்காது. ஒரு மாதிரி டோர் மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா. அதனால தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன அமுகு தரண டிசைன் போட போகிறோம். ஆக்சுவலாக இதான் தரண டிசைன் வாங்க, பட் மோஸ்ட்லி வந்து இது பார்த்தீங்கன்னா அமுகு தரண. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தரண கூட இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் டிசைன் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட பட்ஜெட்டுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. அவங்க சொன்ன பட்ஜெட் ரேட்டில் எங்களால் பண்ண முடிஞ்சு தான் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுமாரி வந்து கிளைண்ட்கிட்ட வந்து ஃபுல்லாக டோர் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சாச்சு. கிளைண்ட் ஓகே சொல்லிட்டோம்னால தான் என்ன பண்ணோன்னா இந்த அவுட்புட் ஆர்ச் டிசைனில் இந்த ரவுட்டர் டிசைன் போட்டிருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் வந்துருக்கு. பட் இருந்தாலும் என்னென்னா நீங்கள் ஷீட்டோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அந்த பிசுறு வராமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஏன்னா இது வந்து 3800 rupees ஷீட் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வாங்கினீங்கன்னா இந்தமாரி வந்து நீங்கள் அவுட்ரு ஃப்ரேம் அடிக்கவே தேவையில்லை. டேரெக்டாக வந்து என்ன பண்ணிடலான்னா நீங்கள் வந்து டோரை வந்து டேரெக்டாக மாற்றலாம். இதுக்கடுத்தது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தரண டிசைனு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ப்ளேவுட்டில் இந்த கிராஸ் கட் பண்ண தெரியுமா, இந்த கிராஸ் கட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் போட்டு போகிறோம். ஏன்னா இந்த டிசைனையும் அந்த ஆர்ச்சையும் கம்பைன் பண்ணி தான் டோர் மேலே ஒரு ஃப்ரேம் டிசைன் மாரி அடிக்க போகிறோம். அது அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு டோர் நம்ம வுட்டில் எப்படி செய்கிறோமோ அந்தமாரி ஒரு டோர் லுக்கை கொடுக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா தரண டிசைனு. கிட்டத்தட்ட 8 அடி நீட்டு 8 அடி ஷீட்டு. ஐயோ சாரி தப்பாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதோட நீட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 அடி. ஏன்னா 8 நாள் ஷீட்டில் தான் வந்து பண்ணால் டேரெக்டாக கட் பண்ணோம். அதனால் வந்து இதோட லென்த் வந்து பார்த்தா 8 அடி. இப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைடு பீஸை கட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வச்சு என்ன பண்ண போகிறோம்னா அசம்பிள் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் அசம்பிள் பார்ட். இப்போ வந்து ஆர்ச் டிசைனும் எடுத்துக்க போகிறோம். அடுத்து அந்த நீட்டு குறுக்கு பீஸ் செஞ்சோமோ அதையும் எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டோர் கட் பண்ணல இந்த ஃப்ரேம் என்ன பண்ண போனால் டாப் பொசிஷனில் வந்து ஆர்ச் பீஸ் வைக்க போகிறோம். பாட்டம்லேயே ஒரு ஆர்ச் பீஸ் வைக்க போகிறோம். நடுவில் வந்து ஒரு பிளெயின் வுட் வைக்க போகிறோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வைக்க போகிறோம். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று வந்து பேஸ்ட்டு போட்டு முறுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ ஒரு பெயிண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது இது மேலே மைக்கா கூட ஒட்டலாம். அந்தமாரி தான் பண்ண போகிற ஐடியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணால் டேரெக்டாக வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கலாம். நீங்கள் இதே வந்து ப்ளைனாக இப்படி வைக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்ட வச்சாலே இப்போ தான் அது ஒட்டிக்கும். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு டோர் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் 2 டோர் செஞ்சுருக்கேன். அதோட டிசைன்ஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல எத்தனை கேமரா குவாலிட்டி ரொம்ப மட்டமாக வந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணோன்னே தந்து. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்ட இடம் தெரியுமா, அது எல்லாமே நம்ம பட்டி பார்த்துருவாங்க. பட்டி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து வரைவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லேயே ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன டிசைனோ அதை பண்ணுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் வந்து அருள் தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச வரையும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னால் எவ்வளோ ஷார்ட் பண்ணுமோ அந்தளவு வீடியோ ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் உங்களுக்கு புரியாமல் போவோம். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் பெஸ்ட்டு கொடுக்குறேன். மறக்காமல் வந்து அருள் தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ அப்டேட் ஆகிருக்கும். ஓகே.